ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. பட் ஆக்சுவலி இந்த நெகட்டிவ் பிளட் பாத்லேயும் என்னோட போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது பாசிட்டிவ் ரியாக்ஷனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மோஸ்ட்லி உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன கண்டிஷன் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோனா இந்த ஐடி செக்டார் ஸ்டாக்ஸ்லாம் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி பெருசாட்டு ஆட்டோ செக்டார் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருந்துச்சு. ஸோ நிஃப்டி 50 288 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 25424 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 216 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 61047 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 82225 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 1068 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. இது போக பேங்க் நிஃப்டியில் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 2.5% பாசிட்டிவ், ஆக்சிஸ் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ் இருந்துச்சு. பேங்க் ஆஃப் பரோடா ஃப்ளாட் நெகட்டிவ், கனரா பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஃபெடரல் பேங்க் பார்க்கும்போது ஃப்ளாட் நெகட்டிவ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1.5% நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் 1% நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 1.5% பாசிட்டிவ், இண்டஸ்இண்ட் பேங்க் 1.5% பாசிட்டிவ், கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் நெகட்டிவ், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 1% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ் பேங்க் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்னே கொஞ்சம் ரிகவரி ஆகிருக்குது. 3% பாசிட்டிவ் போனது கடைசியில் 1.5% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு ஹரியானா சிஎம் நயாப் சிங் சைனி அவர் என்ன அப்டேட் கொடுத்துருக்காருன்னா, நாங்கள் ஃபுல் அமௌண்ட்டை இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்லேருந்து பேசி வாங்கிடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி பேங்க் தரப்புலேருந்து அதான் அவங்க வந்து ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ராப்பர் கவர்மெண்ட்டுக்குள்ளே அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி தான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தரப்புல வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சிஎம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் என்டையர் 556 crores அது வந்து ரிகவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துருவாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபண்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு போகிறதுல எந்த வித பிரச்சனையும் இல்லை. அது இல்லாமல் இவங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தரப்புலேருந்து என்ன அப்டேட்னா, இந்த ஃப்ராடில் வந்து 35 கோடி இன்சூரன்ஸை வந்து கிளைம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பங்கு வந்து ஒரு நேற்றெல்லாம் பயங்கர செல் ஆஃப் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு மைல்டு ரிகவரி இருக்குது. ஆனால் அனலிஸ்ட் என்ன பார்க்குறாங்கன்னா, இதை வந்து ரீசெண்ட் டேஸில் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கில் நடந்துச்சு. அங்கேயும் இதே மாதிரி தான் 900 சம்திங் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. உங்களுக்கே தெரியும், அக்கௌண்ட் டிஸ்கிரபன்சிஸ். ஸோ அதையும் இதையும் பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி சொல்கிறாங்க. ஏன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் அந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து அவங்களோட பழைய லெவலில் இன்னும் டச் பண்ணலை, விச் மீன் ஷேர் ப்ரைஸில். அது மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும் டச் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி அனாலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது இண்டஸ்இண்ட் பேங்க்கில் நடந்ததையும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் நடந்ததையும் ரெண்டையும் மேட்ச் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் நடந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு ஹரியானா சிஎம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ராடில் நடந்த எல்லா பர்சன்ஸ்க்கு மேலேயும் கண்டிப்பாட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் எடுப்போம் அப்படின்னும் அவர் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க் தரப்பில் வந்து ப்ராப்பராக சொல்லிட்டாங்க, உங்களுக்கான ஃபண்டு வந்து எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிடும். ப்ளஸ் என்ன ஒரு இதுனா, அவங்க வந்து ஒரு டாப் மேனேஜ்மெண்ட் கமிட்டி எல்லாம் பேசி முடிவு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இன்ட்ரெஸ்ட்டோட அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் வந்த ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் இன்றைக்கி ஐடி செக்டார் ஸ்டாக்ஸ்லாம் மார்க்கெட்டில் விழுந்துருந்துச்சு. நேற்று பார்க்கும்போது அந்த ஐபிஎம் பங்கு ஆக்சுவலி 25 இயர்ஸில் இல்லாத அளவுக்கு ஒஸ்ட்டு சிங்கிள் டே ஃபால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐபிஎம்மில் மோஸ்ட் ஆஃப் த டாலர்ஸ் எல்லாமே வைப் அவுட் ஆகி போயிருக்குது. கிட்டத்தட்ட $40 பில்லியன் இது ஐபிஎம் ஷேரில் பார்க்கும்போது வைப் அவுட் ஆகிருக்குது. ஸோ இது வந்து 25 இயர்ஸ், அதாவது மண்டே பார்க்கும்போது ஒஸ்ட்டு சிங்கிள் டே ட்ராப்னு சொல்கிறாங்க 25 வருஷத்தில். இதுவும் பார்க்கும்போது அந்த ஏஐ ஸ்டார்ட் அப்பாக இருக்கிற ஆந்த்ரோபிக் டூல் அதை பேஸ் பண்ணி தான் அந்த பங்குகள் எல்லாமே விழுந்திருக்குது. மார்க்கெட்டில் 13% விழுந்திருக்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் அப்படி ரியாக்ஷன் ஆகிருக்கு. செக்டார் வைஸ் இன்றைக்கி மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது டெக்னாலஜி தான் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ். மெட்டல், பிஎஸ்சி, எனர்ஜி, ஃபார்மா, பேங்கிங், இன்ஃப்ரா, பிஎஸ்சி பேங்க், கன்சூமர், சிமெண்ட் இதெல்லாம் பாசிட்டிவில் இருந்துச்சு. ஆட்டோ, ஃபினான்ஸ், ரியாலிட்டி, சர்வீஸ், டெக்னாலஜி இதெல்லாம் நெகட்டிவில் இருந்துச்சு. இதில் டெக்னாலஜி எடுத்து பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திரா வந்து இன்றைக்கி மட்டுமே 7% விழுந்திருக்கு, 1350 ரூபா. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 6% அவுட்டு, 1343 ரூபா. இன்ஃபோசிஸ் 3.5% அவுட்டு, 1280 ரூபாவில் இருக்குது. டிசிஎஸ் 2580 ரூபாவில் இருக்குது. விப்ரோ 200 ரூபாவில் இருக்குது. விப்ரோ 200 ரூபாயை உடைச்சாச்சு. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான், ஸ்லோவாக யூஸ் பண்ணுங்கள் இதான் சொன்னது. ஸோ மோஸ்ட்லி ஐடி செக்டார் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் இப்படி தான் இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த இப்படி ஏஐ டூல் வரும், ஏதாவது ஒரு ஏஐ டூல் வரும், அதை வச்சு குளோபல் லெவலில் அடிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் போட்டு பொழந்து எடுப்பாங்க. ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்குது நம்ம மார்க்கெட்டில். ஸோ அதனால் பொறுமையாகவே யூஸ் பண்ணுங்கள். இதான் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி பல்க் பையிங் பண்ணாதீங்க, ஸ்லோவாகவே யூஸ் பண்ணுங்கிறது என்னோட ஒப்பீனியன்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கொச்சின் ஷிப்யார்டும் ஹெச்டி ஹியூண்டாய் இவங்க 2 பேருமே ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் டாக்ஸில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஷிப் பில்டிங் பிஸ்னஸ் இங்கே பண்ணுறதுக்கு. கொச்சின் ஷிப்யார்டும் ஹெச்டி ஹியூண்டாயும் சேர்ந்து கொச்சியில் ஜாயின்ட் வெஞ்சூரில் ஒரு $500 மில்லியன் ஷிப் பில்டிங் செக்மெண்ட் பில்ட் பண்ணுறதுக்கு. இது மூலமாட்டு 2000 பேருக்கு ஜாப்ஸும் 1,20,000 டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவலி ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லார்ஜ் கார்கோ கண்டெய்னர் டேங்கர் வெசல்ஸ் எல்லாமே. ஸோ இவங்க இது அட்வான்ஸ் லெவல் டாக்கில் இருக்குது. இந்த அக்ரிமெண்ட் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026 கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கொச்சின் ஷிப்யார்ட் ப்ளஸ் வந்து ஹெச்டி ஹியூண்டாயை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு $500 மில்லியன் ஒர்த் ஆஃப் பிளானு. ஸோ இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆஃப்டர் தட் பார்க்கும்போது கேஇசி இன்டர்நேஷ்னல் இவங்களுக்கு ஒரு 1002 கோடி ஒர்த் ஆஃப் நியூ ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மூலமாட்ட அவங்களோட ஆர்டர் இன்டேக் வந்து 21,300 கோடியாக இருக்குது. இது கேஇசி இன்டர்நேஷ்னலுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. கனரா பேங்க் கொடுத்த அப்டேட்டு டயர் 2 பாண்ட்ஸ் பேசல் 3 காம்ப்ளியன்ட் டயர் 2 பாண்ட் மூலமாட்ட 5,000 கோடி நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாண்ட் வந்து February 26 இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பேஸ் இஷ்யூ சைஸ் வந்து 2,000 கோடியும் கிரீன் ஷூ ஆப்ஷன் மூலமாட்டு 3,000 கோடியும் ரைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது கனரா பேங்க் கொடுத்த அப்டேட்டு. டாடா ஸ்டீலில் வந்து அப்டேட்டு டாடா ஸ்டீலோட அந்த லூதியானா பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சில் ஆப்ரேஷனலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டு. ஸோ நியூ அந்த ஆப்ரேஷன் வந்து மார்ச்சில் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க மேனுஃபேக்சரிங் பிளான் லூதியானாவில் பஞ்சாபில். ஸோ இது பார்க்கும்போது ஒரு நியூ ஹைடெக் வேலின்னு சொல்கிறாங்க. 0.7 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னன்ஸு அந்த ஸ்டீல் ப்ரொடக்ஷன் அங்கே பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட 115 ஏக்கர்ஸு. ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2,600 கோடி இருந்துச்சு. அதை இப்போ 3,200 கோடியாட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2,500 பீப்புள்ஸுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த லூதியானா ஃபெசிலிட்டியில் ஒன் ஆஃப் தட் டாடா ஸ்டீலோட செகண்ட் லார்ஜஸ்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரம்போட அந்த டேரிஃப் எல்லாமே அதாவது அமெரிக்காவில் உள்ள சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் வந்து ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே ஸ்டாப் பண்ணாலும் இவர் வந்து சில கண்ட்ரிஸ் மேலே டேரிஃப் வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கார். அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. இப்போ கோர்ட் வந்து டேரிஃபே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதாவது ட்ரம்ப் வந்து தன்னிச்சையாட்டு டேரிஃப் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா சுப்ரீம் கோர்ட் இதையும் தாண்டி நான் வந்து சில பேருக்கு மேலே வந்து ஹையர் அண்ட் ஒஸ்ட் டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் இப்போ ஒரு அப்டேட்டை கொடுத்துட்ருக்காரு. விச் மீன்ஸ் ஒரு த்ரெட்டன் பண்ணிகிட்ருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபெடெக்ஸ் அவங்க வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டோட அந்த டேரிஃப் ரிலேட்டட் சம்மந்தமாட்டு அதாவது முன்னாடி டேரிஃப் முதலே போட்டிருப்பாங்க. இவங்களும் டேரிஃப் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க, டேரிஃப் வச்சு பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவாயிருக்கும். ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து டேரிஃப் இதை கேன்சல் பண்ணதுனால இவங்க கவர்மெண்ட் இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. கவர்மெண்டோட டேரிஃப் வந்து எங்களுக்கு ரிகவர் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ அது வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ கோர்ட்டும் அதை தான் சொல்லுது. ஆக்சுவலி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $4 பில்லியன் வரும். அதை வந்து அந்தந்த கம்பெனிஸுக்கு வந்து ரிகவர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து அப்டேட் போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோர்ட்டுக்கு போனதுன்னு பார்க்கும்போது ஃபெடெக்ஸ் போயிருக்கிறாங்க. ஸோ நீ படிப்படியாட்டு நிறைய கம்பெனிஸ் போக சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டேரிஃபில் இவங்க எக்ஸ்ட்ரா பண்ண பேமெண்ட் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது கோர்ட் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா எஃப்என்ஓ செக்மெண்ட்டில் வந்து சில ஸ்டாக்ஸ் எல்லாமே ட்ராப் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. டாடா டெக்னாலஜிஸ், ஹட்கோ, பெரமால் ஃபார்மா, டாரண்ட் பவர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி டெரிவேட்டிவ் செக்மெண்ட் குறிப்பாக இந்த எஃப்என்ஓ செக்மெண்ட்டில் வந்து மே 4 அதை ட்ராப் அவுட் பண்ணுறதாட்டு பிஎஸ்சி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஃப்என்ஓ செக்மெண்ட்டில் மே 4 இருக்காது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பல்ராம்பூர் சீனி மில்ஸு ஆக்சுவலி இவங்க அந்த பிஎல்ஐ வெர்டிகளில் பார்த்தீங்கன்னா பெருசாட்டு பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது பயோபேஸ்டு பாலிலாக்டிக் ஆசிட் மேனுஃபேக்சரிங் யூனிட் உத்தரப்பிரதேசில் இந்த அக்டோபரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாட்ட அவங்களுக்கு ரெவன்யூ பொட்டன்ஷியல் ஒரு வருஷத்துக்கு 2,000 கோடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் நீ பார்க்கும்போது 80,000 டன்ஸ் பெர் ஆனம் வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணாங்கன்னா அந்த ரெவன்யூ சாத்தியம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி அந்த ஃபுல் கெப்பாசிட்டியை ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க பல்ராம்பூர் சீனி மில்ஸ். ஸோ அவங்க எதிர்பார்க்குறது 80,000 டன்ஸ் பெர் ஆனம் வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2,000 கோடி அவங்களுக்கு ரெவன்யூ பொட்டன்ஷியல் இதுலேருந்து வரும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பாலிலாக்டிக் ஆசிட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில். ஸோ இது வந்து பல்ராம்பூர் சீனி மில்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெஸ்லேயில் வந்து அப்டேட்டு. நெஸ்லேவோட அந்த $70 பில்லியன் ஒர்த் ஆஃப் இன்ஃபேன்ட் நியூட்ரிஷன் பிஸ்னஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுகர் அண்ட் சேஃப்டி அந்த ரெகுலேஷன் வச்சு பார்க்கும்போது. ஏன்னா ஆக்சுவலி சில பேபி ஃபுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் ரீகால் ஆச்சு.
போன வருஷம் ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஆனால் அது வந்து இந்தியாவில் பெருசாக ரீகால் ஆகலை. ஆனால் குளோபல் லெவலில் வந்து ரீகால் ஆகிருந்துச்சு. இப்போ அந்த சுகரு, அதாவது இந்த இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுற ப்ராடக்ட்டில் மேபி சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க வந்து ரீகால் பண்ணுறதுக்கு உத்தரவு போட்டாங்க. பட் இப்போ அதே பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா அதுதான் அப்டேட் ஆகிருக்குது. சுகர் அண்ட் சேஃப்டி ரெகுலேஷனால் குளோபல் லெவலில் ரீகால் ஆனாலும் இங்கே அஃபெக்ட் ஆகலை. பட் இப்போ மறுபடியும் இங்கே அஃபெக்ட் ஆகும் இந்த செர்லாக் மார்க்கெட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் என்ஜிஓட பப்ளிக் ஐ குறிப்பாட்டு 2024 என்ஜிஓ பப்ளிக் ஐ அண்ட் இன்டர்நேஷ்னல் பேபி ஃபுட் ஆக்ஷன் நெட்வொர்க் அவங்க தான் இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. குறிப்பாட்டு இன்ஃபென்ட் ப்ராடக்ட்ஸ் இந்த செர்லாக்கு, நிடோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் சுகர் இருக்குது. இந்தியா, நைஜீரியா, ஃபிலிப்பைன்ஸ், அடுத்து வந்து யூரோப்பு. ஆனால் யூரோப்லலாம், அதாவது யூரோப்பில் சேல் பண்ணுறதுல நோ ஆடட் சுகரு, ஆனால் இந்தியாவில் சேல் பண்ணுறதில்ல. இந்தியா, நைஜீரியா, ஃபிலிப்பைன்ஸில் இங்கே வந்து சுகர் ஆடட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் ஆக்சுவலி குளோபல் லெவலில் வந்து சில ப்ராடக்ட்ஸ் ரீகால் பண்ணாங்க. இப்போ பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு 14 செர்லாக் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணாங்க சுகர் ஆடட் ப்ராடக்ட்ஸு. இப்போ வந்து சில ப்ராடக்ட்ஸில் சுகர் ஆடட் வச்சுருக்கிறாங்க போல். இப்போ வந்துருக்கு அப்டேட் படி பார்க்கும்போது குளோபல் லெவலில் சில ப்ராடக்ட்ஸை வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரீகால் பண்ணுறாங்க இந்த வருஷம். ஏன்னா இன்ஃபேன்ட் ஃபார்முலா ப்ராடக்ட்ஸில் சிராலியூடைட் அப்படிங்கிற ஒரு ஏதோ ப்ராடக்ட் டிடெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. டாக்ஸின் அசோசியேட்டட் வித் பேசில்லஸ் சீரஸ் அந்த செட்டன் பேச்சஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏஆர்ஏ ஆயில் சப்ளைடு தேர்ட் பார்ட்டி வெண்டருக்கு வந்து அவங்க அந்த சப்ளையர் கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணுறதாட்டி இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்கும்போது நெஸ்லே கொடுத்த அப்டேட்டு. டாடா சன்ஸோட போர்ட் மீட்டிங் February 24 இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் என் சந்திரசேகரனோட சேர்மன்ஷிப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், 2032 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கரண்ட் டைம் பார்க்கும்போது February 2027 அது வரைக்கும் இருக்குது. அதை தாண்டி எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்கு தான் February 24 போர்ட் மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க டாடா சன்ஸில். வேர் எனர்ஜிஸில் வந்து அப்டேட் இவங்க ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க ZFI. எதுக்குன்னு பார்க்கும்போது 2.5 GW எலக்ட்ரோலைசர் ப்ராஜெக்ட் உத்தரப்பிரதேஷில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் செப்பரேட்டட் 500 மெகாவாட் சோலார் மாடியூல் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னைம் ப்ரொடியூசர் அந்த கம்யூனிட்டி வந்து வின் பண்ணிக்கிறதோட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வேர் எனர்ஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அதானி பவரோட இன்னொரு கம்பெனி தான் மாக்ஸி பவர் ஜென்ரேஷன் லிமிடெட். இவங்க 558 மெகாவாட் சப்ளை கான்ட்ராக்ட் வந்து தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. பெர் யூனிட்டுக்கு 5.91 rupees வச்சு 5 yearsக்கு வின் பண்ணியிருக்கிறாங்க. இது அதானி பவரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனில் தான் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.